ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை விவோ X5 மேக்ஸ். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எப்போதுமே ஒரு அதிசய தத்துவம் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அதிசய தத்துவம் என்னவென்றால், நாய் நன்றி உள்ளது தான். அதே நாய்கிட்ட நீங்க ஒரு ரொட்டி துண்டை போட்டுட்டு கபால் அதுகிட்ட இருந்து பிடிக்கணும் வைங்களேன், அது கபால் உங்களை கட்சி வச்சு நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் வாலாட்டிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி கடன் குத்தா அதை அவன்கிட்ட திருப்பியும் கேட்காதீங்க. ஸோ இன்னைக்கு அப்படியே ஜாலியாக கைத்துட்டுங்களாம்ப்பா, நல்லா தான் இருக்குது. ஓகே, கேட்டு வாங்கின கைத்தட்டலோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களையும் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினர்கள் சுஜிதா, ரவிசாந்த் அண்ட் கிருத்திகா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுஜிதா இருக்கிறாங்க. ஹலோ சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன நீங்கள் ஒரு பாடகி இல்லையா? ஆமாம். ஏதாவது பண்ணிட்டு வரலாம்ல வரும்போது? அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 hours. 2 hours. ஓகே. இந்த அண்டாலெலாம் உட்காந்து சாதகம்லாம் பண்ணுவீங்களா? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் கிடையாதா? ஒரு படத்தில் சந்தானம் சார் பண்ணுவாரே. ஓகே சரி ஓகே. நீங்கள் பாடின பாடல் ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக கண்டிப்பாக பாடுங்க. அடடா அடடா யார் இவர்கள், என்னையே சுமக்கும் இரு தாய்வர்கள், புதிதாய் இங்கே நான் பிறந்தேன், இதயம் திறந்தால் இவர் முகங்கள். ஓகே. பாடுறது தவிர்த்து உங்களுக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்? நான் படித்தது மியூசிக். ஸோ எனக்கு அதை தவிர்த்து ரேடியோ ஜாக்கியாக இருந்திருக்கேன், நியூஸ் ரீடர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், பிளேபேக் சிங்கர். ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் லைஃப் பிஸியாக போயிட்டு தான் இருக்கும். வாய்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. மீடியா யாருக்கு எனக்கு சொல்லி தரீங்களா பசங்களுக்குலாம்? கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, வெரி குட். நல்லா ஜோரா கைத்தட்டி நம்ம வெல்கம் பண்ணலாம் நம்ம சுஜிதா அவர்களை. அடுத்ததாக நமது ரவிசாந்த் அவர்கள். வைகாசி பிறந்தாச்சு. ஆமாம். அப்போ வந்து அந்த குடத்தை இடுப்பில் வச்சு எல்லா ஹீரோயினையும் ஓட்டியிருக்கீங்க இல்லையா? எல்லா படங்கள்லையும் ஓட்டுற மாதிரி நடிச்சிருக்கேன். ரியல் லைஃப்ல எப்படி நீங்கள்? ரியல் லைஃப்பில் கேடி தான். ரியல் லைஃப்லையும் கேடி தான். அதனால தான் உங்களுக்கு பார்த்து அது மாதிரி கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வைகாசி பிறந்தாச்சு ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் அடுத்த பாயிண்ட் வருவீங்கன்னு தெரியும். இல்லை அப்போ நீங்கள் சில்வர் ஜூப்ளி. இப்போ சில்வர் ஜூப்ளி உங்களுக்கு இந்த வருஷத்தோட சில்வர் ஜூப்ளி. வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன படங்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து இட்லின்னு ஒரு படம். இட்லி கம்மியாக இருக்குமா? ஆனால் பிரியாணின்னு வருது, வடகரின்னு வருது, அது மாதிரி இட்லி வச்சுருக்காங்க. அதில் வந்து தேவதர்ஷினி மேடம் அவங்க பேரை பண்ணுறேன். அடுத்து வந்து கல்வர்கள்னு ஒரு படம். அப்புறம் பணம் காய்க்கும் மரம், லட்டுக்குள்ளே பூந்தி லட்டுக்குள்ள பூந்தி அதில் ஃபுல்லாக லேடி கெட்டப்பு. அதாவது ஜென்ஸ் எல்லாம் வந்து லேடி கெட்டப்பு, லேடி எல்லாம் ஜென்ஸ் கெட்டப்பு. கொஞ்சம் கும்முன்னு இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஆமாம். அப்புறம் வந்து நீதான் ராஜா படங்கள் ஒரு 8 படம். வெரி குட். ரொம்ப சந்தோஷம் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது. நல்லா ஜோரா கைத்தட்டி நம்ம ரவிசாந்த் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். அடுத்ததாக கிருத்திகா. வணக்கம். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஒரே ஒரு பெண் எடிட்டர்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் சினிமாவில். வேற யாராவது இருக்காங்களா? இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. பட் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் எடிட்டர் யார் நம்ம தமிழ் சினிமாவில்? நம்ம கிருத்திகா அவர் தான். அதுக்கே நாங்கள் வந்து பெரிய கைத்தட்டி. என்ன படம் பண்ணீங்க மேடம்? உயிரினோட 21 கிராம்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் பண்ணேன் 2011ல். இப்போ என்னோட 2வது படம் ஒரு தோழன் ஒரு தோழின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க சொன்னீங்க, அவங்க யார்? அவங்க உங்களோட அசிஸ்டண்ட்டா இல்லை? இல்லை, அவங்க எனக்கு சீனியர். ஓகே. அவங்க சீனியரே இப்போ தான் வந்து வந்திருக்காங்க. ஓகே, வெரி குட். இதை தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சினிமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 3 பேருமே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. கிருத்திகா அவர்களையும் வெல்கம் பண்ணலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணணும்னா ஆளாளுக்கு 1000 புள்ளிகளில் கொடுத்துருவோம். இந்த 1000 புள்ளிகள் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். இந்த வரப்போகிற இந்த 3 ரவுண்டில் முதல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூப். குரூப்பில் டூப்லேருந்து உள்ள ஒரு 3 பேர் வருவாங்க உள்ளேருந்து. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து கற்றுட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் டூப்பு. அவர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? குரூப்பில் டூப் விளையாட போகிறோம். உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஏபிசி 3 பேர் வந்துருக்குறாங்க.
ரவி சாந்த் சொல்லுங்க, இவங்கள பார்த்தா உங்களுக்கு யார் மாதிரி தெரிகிறது? அந்த இந்த கிராமத்துலலாம் ஒயிலாட்டம் அவங்க அந்த மாதிரி ஆடுவாங்களா, அந்த குரூப் மாதிரி தெரியுது. அது மாதிரி தெரியுது. நீங்க சொல்லுங்க. தாரத்தப்பட்ட தார தப்பாட்ட அடிக்கிறவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பாட்ட கலைஞர்கள். தப்பாட்ட கலைஞர்கள், ஆனா கரெக்டா அடிப்பாங்க. சரி, இப்போ உங்க 3 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டூப்பு, அவங்களுக்கு தப்பாட்டத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேக்கப்லாம் போட்டு ஈனும் சிரிச்சு நின்றுறாங்க. அது யாரு அந்த திட்டுக்கோட்டை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க 3 பேரும் வந்து ஒட்டுக்காக அடிக்க போறாங்க டம் படக்கர்னு. அதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் எழுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. 3 பேரில் ஒருத்தவங்க லாக் பண்ணலாம். 2வது பஸ்ஸர் எழுத்துறவங்களுக்கு 2 பேர்லேருந்து ஒருத்தவங்க தான் லாக் பண்ண முடியும். 3வது யார் பஸ்ஸர் எழுத்துறாங்களோ மீதி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதான் லாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக தனியாக வந்து உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் வேணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் இப்போ வந்து குரூப்பாக அடிக்க போகிறாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கிருத்திகா நீங்க தான் பஸ்ஸர் அழுத்திருக்கீங்க. யாரை டூப்னு லாக் பண்றீங்க? பி. பிஏ டூப்னு லாக் பண்றீங்களா? அந்த புள்ள தான் சிச்சு வாங்கி அடிச்சிருப்பாங்க. அதை போய் டூப் பண்றீங்க. ஓகே, எதனால டூப் பண்றீங்க அவங்கள? அவங்க கிட்ட ஒரு பயம் தெரிஞ்சுட்டே இருந்தது. என்ன பண்ணீங்க ரவிசாந்த்? ஒரு பயம் பயம் சொல்லலாம். அடிச்சதில்ல, கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் நான். எனக்கு சி மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு சியா? அவங்களுக்கு பி, உங்களுக்கு சி. சி. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலாக எனக்கு சி மேலே தான் டவுட்டு, பட் வேற ஆப்ஷன் இல்லைங்கிறனால. ஓகே, இப்போதைக்கு நீங்க ஏ தான். ஆனால் சி மேலே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, சுஜிதா அவர்கள் வந்து ஏவை டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிருத்திகா வந்து பிஏ டூப்புன்னு சொன்னாங்களே, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாங்களா? ஓகே, பி ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்கி வச்சாங்க. உட்காந்து ஒரு ஸ்டெப் பண்ணாங்க. ஸ்டெப் பாருங்க, ஸ்ப்ரிங் மாதிரி சலக்னு. தப்பாட்டத்தில் இவங்க பிரபுதேவா நினைக்கிறேன். அதான் பொம்பளை பிரபுதேவா. பொம்பளை பிரபுதேவா. ஓகே, வெரி குட். ஸோ கிருத்திகா நீங்க அவங்களோட பார்த்துட்டீங்களா? இப்பயும் என்ன ஃபீல் பண்றீங்க? பி தான். பி தான். ஓகே, வெரி குட். ரவிசாந்த் அவர்களே, நீங்க டூப்னு லாக் பண்ண சி வந்துக்கிறாங்க. அவங்கள என்ன பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. 2 குச்சி வச்சுக்கிறாங்க. அப்படிங்களா? ஓகே, புன்னையிலே பாருங்க, ரொமான்டிக் லுக்கு சொல்றாரு. நீங்க அடிக்க ஆரம்பிங்க. என்ன சொல்றீங்க ரவி சாந்த்? எட்டி உதைக்கிற மாதிரி இருந்தது. என்ன அதுதான் கமால் அப்படி வந்து அவங்க பிரபுதேவா, அவங்க ஜாக்கி சான். ஓகே, ஸோ நீங்க போயிடுங்க. பின்னி எடுக்கிறாங்க. ஸோ சுஜிதா அவர்களே, அவங்கள ஆரம்பிக்க சொல்லிடலாங்களா? கமான், ஏ ஸ்டார்ட் பண்ணு.
ஏபிசி 3 பேருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. கிருத்திகா நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் லாக் பண்ணீங்க, பிஏ டூப்னு லாக் பண்ணீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸை மாற்றிங்களா இல்லை பியில் இருக்க போகிறீங்க? பிலே இருக்கு. பியில் இருக்கிறீங்களா? எந்த மாற்றங்களும் கிடையாது. இல்ல. ஓகே. ஸோ கிருத்திகா வந்து பிஏ டூப்னு மறுபடியும் லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரவிசாந்த் சிஏ தான். சிஏ தானே? அபிராமி. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம். இல்லை சி மேலேயா இல்லை தப்பாட்டத்து மேலேயா? ரெண்டுத்து மேலே. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகணும் இல்லைன்னா கேமில் ஒரு பிடிப்பு இருக்காது. சரி அடுத்து சுஜிதா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏல இருக்க போகிறீங்களா இல்லை ஆப்ஷன்ஸ் மாற்றிக்க போகிறீங்களா? சிக்கு போகிறீங்க. சிக்கு போகும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகும் உங்களுக்கு. எனக்கு என்ன ஆரம்பத்துலேருந்து சி மேலே தான் டவுட். ஓகே பஸ்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ சுஜிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சிக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ கிருத்திகா அவர்கள் பிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. ரவி பிரசாந்தும் சுஜிதா அவர்களும் சியை வந்து டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் 3 பேரில் யார் சரியான டூப்புகளை லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ சி தான் சரியான டூப்புன்னு கண்டுபிடித்தது ரவிசாந்த் அண்ட் சுஜிதா. ஓகே, வணக்கம் சி. உங்கள் பேர் என்ன? என் பேர் பாரதி. உங்கள் பேர் பாரதியா? ஃபுல் பேரே பாரதி தானே? பாரதி. ஏரியாவில் எப்படி கூப்பிடுவாங்க? பாரதி தான் கூப்பிடுவாங்க. பாரதி தான் கூப்பிடுவாங்களா? சுருக்கி பாரு பாரு பாருன்னு கூப்பிடுவாரு எங்க மாமா. பாரு ஞாபகம் வரும்போதெல்லாம் கூப்பிடுவாரா இல்லை எப்படி? அது உங்கள் ஞாபகம் வரும்போதெல்லாம் கூப்பிடுவாரா? மாமா வந்திருக்கிறாரா? ஆமாண்ணா, எங்க தாய் மாமா. தாய் மாமா. சரி, ஓகே. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃபோக் டான்ஸர். நான் வந்து இந்த பறையாட்டம் வந்து 1 வீக்காக கற்றுட்டேன் இந்த ப்ரோக்ராமுக்காக. மற்றபடி நீங்கள் ஃபோக் டான்ஸர். ஃபோக் டான்ஸர். சூப்பர் சூப்பர்மா, வெரி குட்மா. ஓகே, அடுத்து பி காட்ட கொடுங்க. உங்கள் பேர்? என் பேர் எம் மதுசுந்தரி. மதுசுந்தரி. செம செம. பாரு மது பாருங்க, பேரெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இந்த தப்பாட்டம்? நான் 4 இயர்ஸா இருக்கேன். 4 இயர்ஸா? நான் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட். சூப்பர், வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து வேற என்னலாம் இந்த தப்பாட்டம் தவிர வேற என்னலாம் தெரியும் உங்களுக்கு? ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லா ஆட்டமுமே தெரியும். சூப்பர், வெரி குட். அக்காட்ட கொடுங்க. ஏ அக்கா, வணக்கம். உங்க பேரு? என் பேர் எம் தனலட்சுமி. மாதர் பக்கத்துலேருந்து வரேன். இந்த கிராமிய கலை வந்து 7 இயர்ஸாக கற்றுக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து லைட்டாக உங்கள் லுக்கெல்லாம் பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருக்குது. எப்படி அது? போல்டான ஆளா நீங்கள்? ஆமாம். அடிச்சிருவீங்களா? எப்பவுமே. இது வரைக்கும் எத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க? வீட்டில் 3 பேர் அடிச்சிருக்கிறேன். சொந்தத்திலேயே 3 பேரை அடிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமையை கொண்ட எம் தனலட்சுமி. ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. நாளை பின்ன அக்கா எங்கேயா பார்த்தீங்கன்னா சல்யூட் டெஸ்ட்டு காலில் வந்து ஆசீர்வாதம். எதுக்காக அடிச்சிங்க அவங்களெல்லாம்? அடங்கல் என்ன அடிப்பேன். அடங்கல்லாம் அடிப்பீங்களா? சரி, ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு தான் சி சைடு ஒதுங்கிட்டோம். ஓகே, அவரையும் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஹிட் லிஸ்ட்டில் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பா. ஐயோ, வெரி குட் வெரி குட். வேற என்னென்ன கிராமிய கலைகள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் தப்பாட்டம் தவிர வேற என்னெல்லாம் கற்று வச்சிருக்கீங்க? கிராமிய கலையில் எல்லா ஆட்டமும் தெரியும் எனக்கு. 11 வகையான ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம் எல்லாமே தெரியும். ஸோ எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ, பை பாய். ஓகே, நம்ம குரூப்பில் டூப்பு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தவறான டூப்பை லாக் பண்ணதுனால நம்ம கிருத்திகா அவர்களுக்கு 200 புள்ளிகள் போய் இப்போ 800 புள்ளிகளில் இருக்கீங்க. அண்ட் சுஜிதா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெனால்ட்டி 100 பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு போயிடுது. கரெக்டான டூப்பை லாக் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் நம்ம ரவிசாந்த், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சரியான டூப்பை லாக் பண்ணதுனால உங்களுக்கு எந்த புள்ளிகளும் போகாமல் 1000 புள்ளிகளில் இருக்கீங்க. ஓகே, குரூப்பில் டூப்பு முடிஞ்சிச்சு. அடுத்து உங்களுக்காக சிரிச்சா போச்சு காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சந்திப்போம். 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர் மற்றும் விவோ X5 Max. வெல்கம் பேக் டு 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர் மற்றும் விவோ X5 Max. சரி, இப்போ நம்ம பிரேக் முடிச்சு வந்ததுக்கப்புறம் குரூப்பில் டூப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து என்ன விளையாட போகிறோம் சுஜிதா? சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சு. என்ன போச்சு ரவிசாந்த்? பாயிண்ட் போச்சு. பாயிண்ட் போச்சு. ஓகே, நீங்கள் என்ன தனியாக சிரிச்சுக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே சிரிச்சாலும் அழகா இருக்கு. ஓகே, வெரி குட். உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற நம்ம சிரிச்சா போச்சு டீம் யாரு அப்படின்றத பார்த்துடலாம்.
3 சிலையும் அருமையா இருக்கு. எங்க இருந்து பிடிச்சீங்க இந்த சிலையை? சார் உங்க கெஸ்ட் சில உங்க பேர் சொல்லுங்க. சுஜிதா. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன சொல்லணும்? உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பேர். ஓகே, மைண்டில் இன்னும் வரல. வரும். தம்பி உங்க பேர்? ரவிசாந்த். ரவிசாந்த். ரொம்ப பெருசா இருக்கு. ஹிந்தி ஃபிலிம்லலாம் ட்ரை பண்ணலாம். பட் என்னுடைய படத்துல மண்ணின் வாசனை வேணும்னா ராசா. எப்படி ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ராசா. நீ பூ பார்த்தல, உன் பேர் ரோசா. எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா. ராசா கான்செப்ட் போட்டுமா? போகலாம். என்ன ஏதோ வயிற்ற கலக்குது போலாங்கிற மாதிரி சொல்லுங்க. கான்செப்ட் we are going for a concept. என் இனிய தமிழ் ரசிகர்களே, உங்கள் பாசமிகு பார்க்கிங் ராஜா பேசுகிறேன். சார் உங்க பேர் பார்க்கிங் ராஜா, நீங்க பார்க்கிங்ல இருக்க வேண்டியதானே, இங்க என்ன பண்றீங்க? பார்க்கிங் ராஜா இட்ஸ் a fashion name. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? டைரக்ட் பண்ண டைரக்ட் பண்றது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ நான் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறேன். படத்தோட பேரு 16 வயதிலே பார்ட் 2. பார்ட் 2ல எனக்கு என்ன வேலை சார்? பார்ட் 2ல உனக்கு அருமையான முக்கியமான வேலை. என்னுடைய பார்ட் 2ல வரக்கூடிய நடிகர்கள்லாம் இப்போ வரப்போறாங்க. ஓரமா நின்று ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பு. ஓகே சார். சார் பல்ல ரொம்ப கடிக்காதீங்க, ரத்தம் வரப்போகுது. என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க? 16 வயதிலே பார்ட் 2 படம் பண்ண போறேன். நீ தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். கம் ஆன் சார் கையெடுங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். டேய், 2 மாசமா இந்த மூஞ்சி பசியா இருக்கு. இவனுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால உன்னை கூப்பிட்டுருக்கேன். நீ பிஸியா இருக்கேன்னு கதை வர்றியா? ஓகே, யூ கெட் அவுட். சார் வேலை பார்த்து. அப்படின்னு எந்த நாய் சொன்னது? நீங்க எடுக்கிற பார்ட் 2ல நான் தான் அசிஸ்டன்ட். 16 வயதிலே பார்ட் 2வோட ஆர்டிஸ்ட்லாம் வெளியில வெயிட்டிங். ஓகே சார். அவங்கள கூப்பிடணும். டேய், உன்னை எல்லாம் சொல்லுச்சு சந்தையில மாடு பிடிக்க 3 பேர் வருவாங்கன்னு. நீங்க தானா? இது யாரு? 16 வயதில் மாட்டு டாக்டர் மாதிரியே இருக்காங்க. எங்க இந்த மயில் எங்க? மயிலை வித்துட்டேன். வித்துட்டியா? நீ விக்கிறவதா? பார்த்து இருந்துக்குங்க, வித்துருவாங்க. சார் யார் சார் இவன்? இவன் தான்டா சப்பானி. என்னது? சார் இவன் யார் நீங்க? சப்பானி. நல்லா எருவ சாணிய மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கான். இவன் சப்பானியா? என்ன சார் நீங்க? டேய், அவன் மூஞ்ச பார்த்து தைரியம் இருந்தா சப்பானின்னு கூப்பிட்டு பாரு. டேய் சப்பானி, ஐயோ அடிக்கா. என்னையே அடிச்சான்டா. ஏன்னு கேளு. டேய், ஏன்டா அடிக்கிற? என் பேரு சப்பானி இல்ல, மைக்கேல் ஜாக்சன். சப்பானி யாராவது கூப்பிட்டா சப்புன்னு அதே சொல்லி டைரக்டர் சொல்லி இருக்காரு. வாடா. ஓரமா உட்கார். சார் அடுத்து மயில வர வச்சிருமா? மயில் ரயில் இன்னும் வரல. சார் அதனால அது வரைக்கும் நான் வந்து என் படத்தோட வில்லனை கூப்பிட போறேன். முக்கியமானவன் படத்துல அவன் தான் வில்லன். பரட்டையை கூப்பிடுறேன். நீ இந்த ட்ரெஸ்ல சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? ஏய், மயிலோட அம்மா நீயும் அந்த ட்ரெஸ்ல சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? மயிலோட தாத்தா நீயும் அந்த ட்ரெஸ்ல சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? ஏய், இவன் தான்டா வில்லன். சார் வில்லன் வருவான், நீங்க ஏதோ புள்ள வந்திருக்கான். என்னய்யா நடக்குது? டேய், எப்படிடா என் பரட்டை? என்னது? இவன் பரட்டையா? புளிய மரத்தடியில கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி இருக்கான். இவன் பரட்டையா? ஏய், நீ என்னதான் சொன்னாலும் இவன் தான் என் பரட்டை. சார் என் வாயில தான் நல்லா வந்துட போகுது சார். வரட்டு மாறா, நல்லா தானே வருது. இது எப்படி இருக்கு? ஏய், இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கறேன். அப்ப இது எப்படி இருக்கு? இது ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா. அப்ப இது எப்படி இருக்கு? ஏய், பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு நிமிஷம். என்ன?
இவன் தான் பரட்டியா? இவன் மூஞ்சி நல்லாவே இல்ல. அது மூஞ்சி நல்லா இருக்கவங்க சொல்லணும். போ. இது எப்படி இருக்கு? போ உட்கார். போ. போ, வீணா வந்து சிக்காத. போ. சார், இவங்களெல்லாம் வச்சு நீங்க 16 வயதில் பார்ட் 2 எடுத்தா பல வருஷம் ஆகும் போல இருக்கு சார். ஏய், என்னடா இவங்கெல்லாம் சேர் போட்டு கூட உயரமா இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? மயில் வருதா? இல்ல, என் படத்துல கதை எவ்வளவு முக்கியமோ மியூசிக் அதை விட முக்கியம். ஓகே. அதனால என் படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் இப்ப கூப்பிட்டு செலக்ட் பண்ண போறேன். காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் உன்முகத்தை நாட்டு நட்டேனே. யாரு இந்த ஆரவாரப்பூ, என் சட்டையின் மேல் குத்து வச்ச பட்டு ரோஜா பூ. கால்ல ஊத்துற மாதிரி ஆடிட்டு இருக்கானே யாருவன்? ஹலோ, இவன் தான் என் மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி. என்னது டிஎஸ்பியா? தாம்பரத்துல செயின் அறுக்கிற மாதிரி இருக்கான். டிஎஸ்பின்றீங்களா சார்? ஏய், டிஎஸ்பினா என்ன தெரியுமா உனக்கு? என்ன? டிஎஸ்பினா ஏய் நீயே சொல்லுமா, எனக்கு தெரியல. தேங்காய் சொரண்டி பிரசாத். ஐயா மூஞ்ச சொல்லிட்டாயா? மிஸ்டர் டிஎஸ்பி. ஆனா ஏதாவது சங்கீதமா ஒரு இசை. சங்கீதமா? சரி கம பதனிசா, சரி கம பதனிசா. நைஸா இதையே பேசி கான்செப்ட் ஓட்டலான்னு பாக்குறேன். இது எப்படி இருக்கு சொல்லல? இது எப்படி இருக்கு? அதுதான் சொல்லாம சும்மா வேண்டா. Thank you bro. ஓகே ப்ரோ. Bro, thank you bro. Nice. நான் broker இல்ல. இவன் தான் broker. டேய், அடுத்து ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து எதிர்பார்க்கறேன். யார் சார்? அவர் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை கூப்பிடுவோம். ஓகே சார். ஒரு மியூசிக் டைரக்டர் தான் நான் கேட்டேன். ஆமா சார். ஒரு ஊரே வந்திருக்கு. யார் சார் இவரு? அதான் கேட்டேன். என்ன அது மண்டையில கொண்ட உருவமாக்கு ஆம்பளை கிட்ட போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்லட்டுமா இவன் யாரு? யாருங்க? இவன் தான் மியூசிக் டைரக்டர் ஹீமேன். ஏய் நல்லா பீம மாதிரி இருக்கா. இவன் ஈமேனா? இது எப்படி இருக்கு? அத நீ சொல்ல கூடாது. உட்கார். சார் ரொம்ப கலாய்க்கிறேன் சார். யாரு? இப்பதான் உனக்கு புரியுதா இருக்கும் கலாய்க்கிறவங்க. இதுக்கு முன்னாடி உன்னை ஓட்டுனது புரியாதா? ஒரு அருமையான பாட்டு ஒன்று பாடி உன்னோட மியூசிக் ஸ்கில்ல இப்ப நிலை நிறுத்து. ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் தீம் போடு சார். போடு. ஊதா ஊதா. டேய், முதல்ல ஊதுறா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ரைட்டா பாரு. சார் ஊதா ம். ஊதா கலர் ரிப்பன். கால்ல சாப்பிட்டா டிப்பன். அப்புறம் ஏன் அந்த ஊதாவை தாண்டி போவே மாட்டேங்குது? இல்ல அது ஃபீல் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி ஃபீல் பண்ணி போட்டா ஒரு உன்னை மியூசிக். கூப்பிட்டதுக்கு நாங்க தான் ஃபீல் பண்றோம். ஓரமா உட்கார். ஹாய் ப்ரோ. Bro. ஏய் உட்காரு. ஆனா எல்லாருக்கும் இடம் விட்டு உட்காரு. அடுத்து ஒரு அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறேன். ஓகே. அவர் பொதுவா கயிறுல தான் இறங்குவாரு. ஓகே சார். நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல. அதனால அவர் இங்க இறக்கிருக்கோம். ஓகே சார். வேலையில்லா ஒட்டதாரி, தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. வேலையில்லா ஒட்டதாரி, தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. ஹாய் டியூட். யாரு என்ன சொன்ன? ஹாய் டியூட். நாங்க டியூட்டில தான் இருக்கோம். நீ என்ன கால் சென்டர்ல வேலை பார்த்து அப்படியே வந்துட்டியா? காதுல மைக்கிங்லாம் வச்சுக்கிட்டு. இவன் யார் தெரியுமா? யார் சார்? இவன் தான் மியூசிக் டைரக்டர் மினி ரூத். ஏண்டா நல்லா தன்னூத்து கிராமத்துல ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கா. இவன் மினி ரூத்தா? இது எப்படி இருக்கு? ஒரு பாட்டு போடு. டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. Come on bro. டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. Hey, hey, hey. நானே படிக்கிறேன். எங்க தல டியாரு சண்டி மண்டில தாமாரு. மைதிலி காதலி சொன்னாரு, அவ உண்மைகளை பண்ண சொன்னாரு. மச்சான் அங்கதான் நாதல நின்னாரு. டண்டனகா நகா நகா கொஞ்சூண்டு. ஏய் காட் இட். உட்கார். உங்க தல டிஆர். இந்த படத்துல டிஆரே இல்ல தெரியுமா?
கஷ்டப்பட்டு அவனை பரட்டி ஆக்கியிருக்கேன். அவனை டிஆராக பார்க்குறியா? சரி ப்ரோ, வேற மாத்திக்கலாம் ப்ரோ. தம்பி வேற ஏதாவது போடுறீங்களா? சரி மாமா, வா. ஏய் யாரா மாமான்னு? சார் மாமான்ற நான் ஒரு டைரக்டர் என்ன பார்த்து ரெடி மாமான்றான். ஓகே ப்ரோ. மயிலை செலக்ட் பண்ற ஒரு டைம் வந்துருச்சு. பண்ணுங்க சார். இங்க இருந்தே ஏதாவது ஒரு மயிலை செலக்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். கமான், இதான் மயில். மயில் நீங்க சொல்லுங்க. ஆத்தா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். ஆத்தா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். பியூட்டிஃபுல் 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 ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ. கமான் ப்ரோ. ஏய் பியூட்டிஃபுல் கிளாப் பண்ணு கிளாப். கமான் ப்ரோ கமான் ப்ரோ. டேய் இப்போ டியூன் வருமே நல்லா. அம்மா நீங்க அங்க இருந்து வரணும். உங்களுக்கு என்ட்ரி சாங் வரப்போகுது. ரெடி? ஆஹா கபடி கபடியே கபடி கபடியே கபடி கபடியே. நீ எவ்வளவு தேனாலும் என் மண்ணன் நீங்க என் மண்ணன் ஒரு மண்ணன் இங்க கிடைக்க மாட்டான். எல்லாம் மண்ணாங்கட்டி தான். அது நீ ட்ரை பண்ணலாம். அது அந்த பரட்ட மூஞ்சிய பத்தியா? சார் அவர் மன்னன் தான் சார். அவர் மண்ணன் தானே? இது எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். எனக்கு வந்து இது வெக்கப்படும். கம் ஆன் லுக் அட் தி கேமரா. வெக்கப்படும். கம் ஆன் ஐ வாண்ட் டு தட் மியூசிக். ரைட். இங்க பாரு மேடம் அவர் என்ன சொல்றாரு. அவர் பாப்பார் ப்ரோ. பியூட்டிஃபுல். இனிய தமிழ் ரசிகர்களே, இவர்தான் என் மயில். ஓகே தேங்க்யூ. ஓகே ரைட் பியூட்டிஃபுல். கதையை நல்லா கேட்டுங்க. மயில் வந்து 10வது பாஸ் பண்ணிட்டு அப்படியே வரப்புல அப்படி ஓடி வரா. ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஆத்தா நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவ வரப்புல ஓடி வரா. 10வது பாஸ் பண்ணிட்டேன் செய்தி சொல்ல வரா. அதுக்கு ஒரு டியூன் ரெடி போடு. பார்க்கிங் ராஜா ஆ மயில் வரப்புல ஓடி வந்தா இரவு மாடு ஓடி வர மாதிரி இருக்கும். அவளை மாந்தோப்புல ஓடி வர சொல்லு. அவளை அங்க வச்சு நான் சீட் ஆடிட்டு இருப்பேன்ல அவளை அங்கேயே வச்சு ப்ரோ ப்ரோ. ஓகே அப்போ நம்ம மாந்தோப்பே வச்சுக்கலாம். மாந்தோப்புல ஒரு டியூன் ப்ரோ. ஓகே ஒரு நிமிஷம். தேங்காய் சொல்லி பிரசாத். Thank you sir. Thank you sir. That's a beautiful tune. Beautiful. Thank you. இது ஓகே. இப்போ சந்தைக்கு போறான். யார்? நம்ம சப்பானியும் குருவமாவும். குருவமா கையில கூட எடுத்துட்டு போறா. அப்ப அங்க ஒரு சாங். கூட மேல கூட வச்சு கூட ஒரு போறவளே. கூட கொஞ்சம் நடந்து போறேன். ஏய் அப்படியே சப்பானியும் குருவமாவும் சந்தைக்கு போறாங்களா இல்ல ரொமான்ஸ் பண்ண போறாங்களா? இல்ல சார் நீங்க ஏய் குருவமான்றது ஒரு கிழவி. அது வேண்டாம், அந்த சிச்சுவேஷன் விட்டுருவோம். இப்ப ஹீரோயின் மயில். ஓகே சார். ஹீரோயின் மயில் சமைஞ்சிருக்கா. அவ அப்படியே முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. ஓகே சார். உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல சப்பானி அவளை பார்க்க வரான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மயில் சமைஞ்சிருக்கா. ஆமா ஐ வாண்ட் டியூன். ஓகே ப்ரோ, மயில் சமைஞ்சிருக்கா. ஓகே ஓகே மயில் வந்து சமைஞ்சிருக்கா. ஓகே மயில் வந்து இப்ப சமைஞ்சிருக்கா. தம்பி ஐயோ போறா. ஓகே ப்ரோ. சப்பாத்தி குருமா ஏ இட்லி போல பரப்பும். ஆடு வருதா? வாடா கேக்குறடா. ஓ சப்பாத்தி குருமா ஏ இட்லி போல வருமா நாங்க சென்னை சாத்தி கோசி சும்மா கம்மென்ன கிளமா.
மயில் சமைஞ்சிருக்கான்னு சொன்னேன், சமைச்சிருக்கான்னு நான் சொன்னேன். சப்பாத்தி குருமா இட்லி போல வருமான்னு. மயில் சமைஞ்சிருக்கா, இது கூட புரியலையா அவங்களுக்கு? இது வரைக்கும் அவளை அந்த கோலத்துல இந்த ஊர்ல யாருமே பார்க்கல. முதல் முறையா அவ வந்து அப்படியே ஒரு புத்தம்புது பெண்ணாக பூத்து குலுங்கும் மலராக அவ வந்திருக்கா மயில். அவளை இந்த ஊரே முதல் முறையை பார்க்குது. ஏய் தேங்காய் சொல்லி என்ன சொல்றேன்? வாடி 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 கைப்படாத சீடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, புத்தம்புது பொண்ணு, அவளை வாடி வாடி கைப்படாத சீடி புரிஞ்சுக்க. அது ஒரு பொண்ணு. கமான் மினிருத், உன்னால ஏதோ அவள் சமைஞ்சிருக்கா, பெரிய மனுஷி ஆயிருக்கா. கமான் பக்கம் வந்து ஒரு முத்தங்கள் தா, பக்கம் வந்து பக்கம் பக்கம் வந்து பக்கம் வந்து ஒரு முத்தங்கள் தா, பக்கம் வந்து ஒரு முத்தங்கள் தா. முதல 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 ஹஜல பத்தல பத்தல முதல சந்தல புந்தல சுந்தல பத்தல விஜய பக்கம் வந்து ஒரு முத்தங்கள் தா, பக்கம் வந்து ஒன்று முத்தங்கள் தா, தெரியாமல் போய் ஒரு முத்தங்கள் தா. மரியாதை கொடுத்து கேளு. என்னடா அவன் பக்கம் வந்து முத்தங்கள் தான்னு கேக்குறால கொடுக்க வேண்டியது தானையா? ஏய் ஏடா சமைஞ்சிருக்கு முத்தம் கேக்குற? டயலாக் விட்டேன். முத்தம் தானே கேட்டா, மொத்தமாவா கேட்டா? இந்த டயலாக் நீ சொல்ல கூடாதுடா சார். ஏய் நல்லா ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கடா. ஆமா கமான் ப்ரோ. மயில் வீட்ல தனியா இருக்கா ப்ரோ. அந்த நேரத்துல வீட்ல அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்ல. அந்த நேரத்துல இந்த பரட்டை வந்து அவளை நாசம் பண்ணிடுறான். டாடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடு மாமா உள்ள பிள்ளடா. என்னடா ஒரு பொண்ணு வீட்ல இருக்கு, தனியா இருக்கு, கிராமத்து பொண்ணு. அந்த நேரத்துல நீ போய் டேடி மம்மி வீட்ல எல்லாம் விளையாட அடி வாங்க போறீங்க. டேய் பார், நீயாவது கொஞ்சம் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க. ஓகே ப்ரோ. அவ வீட்ல தனியா இருக்கா, இந்த கைவன் வந்து அந்த பொண்ணை வந்து பிரச்சனை பண்றான். அதுதான் ஃபீல். ஓகே. டேய் அது ரியாக்ஷன் குடியா. ஆக்ஷன். டேய் 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 ப்ரோ. இரியா ப்ரோ பக்கா ப்ரோ. ஏய் இரியா. ஓகே சம பக்கா ப்ரோ. ரெடி ரெடி. நீ டியூன் போடுவ, அந்த டியூனை கேட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஊத்திக்கைய பக்கணுது, கட்டிக்கிற மாமா கிட்ட அத்தனையும் கேக்குது. விட மாட்டேன் பெண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் நானே. கட்டிக்கிற கண்ணனை கொட்டிக்கைய பக்கணுது, கட்டிக்கிற மாமா கிட்ட அத்தனையும் கேக்குது. விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் நானே. கண்ணே வந்த ரெண்டு முள்ளே இல்லாத தவடி, கண்ணே வந்த காரு நான் என்ன சொன்னேன்? ஃபீலிங் தான் நான் கொடுக்க சொன்னேன். நீ பார்த்து குருவமாவை பார்த்து இதே ஃபீலிங் கொடுக்குற, மயிலை பார்த்து இதே ஃபீலிங் கொடுக்குறேன். நான் என்ன படம் எடுக்கிறேன்? இது ஒரு கண்ணியமான படம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவனுங்களை வச்சு எப்படா படம் பண்றது? இப்போ பார் கிளைமேக்ஸ். ஓகே, ஹீரோக்கு இப்போ தானே வேலை. வரட்ட நாசம் பண்ண போறான். இப்போ நான் தடுத்ததை விட சப்பானி அந்த எமோஷன், நீ தான் அந்த எமோஷன்ல போய் தடுத்துருக்கணும். வேற அதை தடுக்கிறதுக்கு சப்பானி போவான். ஓகே ப்ரோ. அவனுக்கு ஒரு கம்பீரமான கோபத்தை ஒரு மியூசிக் கொடுக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா கெட்ட வார்த்தை சொல்ல நினைச்சு போறாங்கடா. ஏய் அவனோட இன்ஜினியரிங் முடிச்சு டிகிரி வாங்க வாடா போறான். ஏய் மினிருத், ஹீமேன், தேங்காய் சுரண்டி பிரசாத், எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது தான், இந்த இயக்குனர் பார்க்கிங் ராஜா ஒரு நல்ல டியூன் கிடைக்காதனால நொந்து போய் கிராமத்தை நோக்கி போறேன். ஓகே, நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ப்ரோ என்ன சத்தியமா செமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் கை தட்டணும். ஓகே, ஸோ நம்ம சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
ப்ரோ ப்ரோ அந்த சைடில் இருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஹல்க் ஜார்ஜ், வடிவேல் பாலாஜி, அமைதிப்படை அமுதவாணன், நல்லா இருக்குதா பேரு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதா? நாஞ்சில் விஜயன், ஜெயச்சந்திரன், பழனி பட்டாளம் அண்ட் திருட்டுக்கோட் திவாகர். சூப்பராக இருந்தது, கலக்கிட்டீங்க, நல்லா அருமையாக இருந்தது. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருந்தது எல்லாம். அப்படியே பாரதிராஜ் சார் மாதிரியே பண்ணீங்க. அதே மாதிரியே பாரதிராஜ் சார் மாதிரியே ஹீரோயின்கிட்டே தான் பேசியிருந்தீங்களே தவிர எங்ககிட்ட வரல. அதையும் நான் கவனிச்சு நின்றோம். சிரிச்சா போச்சு முடிஞ்சோடனே யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே சிரிக்காததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் முடிஞ்சவங்க தான் லக்க டக்கன்னு சிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் போகலான்றதுக்காக பயங்கர சீரியஸாக வளர்ந்துருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்களாம் போயிட்டு வீட்டில் போய் இந்த பிளட் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கோர்ஸாக தான் இருக்குது. கிருத்திகா அவர்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ரவிஷாந்த் 1000 பாயிண்ட்ஸில் இருக்காரு. அண்ட் சுஜிதா வந்து பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். இன் 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர் மற்றும் விவோ X5 Max. வெல்கம் பேக் டு 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர் மற்றும் விவோ X5 Max. ஓகே, இப்போ நம்ம விளையாட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி யோசி. மாற்றி யோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு 2 நிமிஷம் டைமு. அது எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் போகும். சீக்கிரமாக அவுட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் போகும். நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு ரூல், ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் யூஸ் பண்ண ஒரு வார்த்தையை அதிகமாக 2 தடவைக்கு மேலே அந்த கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உடனே பதில் வரணும். லேட்டாக பதில் சொன்னீங்கன்னா அதுவும் அவுட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? பதில் மட்டும்தான் சொல்லணும், கேள்வி கேட்கக்கூடாது. என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ முதலாவதாக நம்ம கூட வந்து மாற்றி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா. வாங்க கிருத்திகா. ஓகே, ஆரம்பிச்சலாங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு வீடு எங்கே இருக்கு? நான் ஊருக்கு போகணும். எந்த ஊர்? நான் வீட்டிலேருந்து வரேன். வீடு எங்கே இருக்கு அதான் கேட்டேன். திரும்ப திரும்ப அதே கேட்காதீங்க. அவுட் ஆயிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவுட் ஆனதுக்கு கை தட்டலாம். ஓகே, ஸோ கிருத்திகா அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ரவிஷாந்த். நீங்க நம்ம தலையோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏங்க நான் நிஜமாலுமே கேட்குறேங்க, கேம் ஒன்றும் ஆரம்பிக்கல. சினிமா உலகத்தில் பல ஹீரோக்களாக நடிச்சிருந்தாலும் விக்ரம் சார் சூப்பர். நான் அவருடைய அடிமை. கேம் ஒன்றும் ஆரம்பிக்கல பிரதர், நான் சும்மா நான் சீரியஸாகவே கேட்குறேன். கேம் ஆரம்பிக்கல. கேம் ஆரம்பிக்கல. சரி, அப்ப ஆரம்பிக்கல. இனிமே தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா ஆமா. தலையோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க நீங்க? நான் 3 படம். ரெட்டு, வான்மதி, உன்னை கூட என்னை தருவேன். உன்னை கூட என்னை தருவேன். இதே மாதிரி தலை வந்து பார்த்தீங்கன்னா அதார் பாட்டில் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருப்பாரு. அப்படியா? ஆமா. சரிண்ணா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, வான்மதி, ரெட்டு, இன்னொரு படம் என்ன சொன்னீங்க? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர்னு ஒரு படம் இருக்கு, தெரியுமா? விக்ரம் சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எதுவும் நினச்சேன். ஆனால் ஐ படம் பார்த்தது அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் அவருக்கு அடிமையாயிட்டேன். இத்தனை நாளாக அடிமையாக இருக்கீங்க. சச்சின் டெண்டுல்கர் பண்ண சாதனை எவனால் ரெக்கார்டை உடைக்கவே முடியாதுங்க. என்ன பேட்ஸ்மேனுங்க, நம்ம இந்தியாவுக்கு அவர் கிடச்சது பெரிய கௌரவம். அப்படியா? என் பொண்ணு எல்கேஜிலேருந்து யூகேஜி போயிருக்கா. இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? கொஞ்ச நாள் முன்னாடி. என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனாக்கா வயசு பத்தாதுல, அதனால ஸ்கூலில் சேர்க்கலை. எந்த ஸ்கூலு? எங்கள் அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுதுங்க. அந்த ஒரு வேதனை தான். சரி, ஓகே. நீங்கள் உங்கள் பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொன்னீங்க? எனக்கு சாப்பாட்டில் நான்வெஜ்னா உயிர். பாம்பை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவேன். பாம்பை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கீங்க? இட்லின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தில் எனக்கு நல்ல கேரக்டர் லைஃப் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி லைஃப் வரும்? சிவகார்த்திகேயன் இப்போ வந்த ஹீரோஸ்லேயே நல்லா டாப்பாக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது அவருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லல, ஏன்ட்ட சொல்லுங்கிறீங்க? எங்கள் பாட்டி இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிடான்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிவியில் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்பயாவது ஒரு 4 மணி நேரம் வீட்டை விட்டு இருக்குன்ட்டா? ரொம்ப நேரம் உட்காந்து வயிற்ற வெளியே வந்துடும் போல் இருக்குது. எங்கே உட்காந்தீங்க? சினிமாவுக்கு போய் பார்க்கணும். என்ன படம்?
எவ்வளோதான் நான் மாற்றி மாற்றி பேசுறது. நன்றி நல்லா ஓகே, ஓகே. அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் சுஜிதா. வாங்க சுஜிதா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எங்க அக்கா பசங்க என்ன சுஜின்னு தான் கூப்பிடுவாங்க. யாருக்கு சொன்னீங்க? அது இது செட் ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா பசங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? கேமரா கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. எப்படி டான்ஸ் மாதிரி அதையும்? பாட்டு எனக்கு கொஞ்சம் 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 பாடுவேன். எவ்வளோ எவ்வளோ தூரம் பாடுவீங்க? வாட்ச்னா எனக்கு செம்ம கிரேஸ் தெரியுமா? யாரோட வாட்ச்? எனக்கு கண்ணாடி ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி ரெக்கார்டிங்ல ஈஸியா பாடிடலாம். 10 பேர் முன்னாடி பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு செப்பல் வாங்குறதுலயும் பயங்கரமான ஒரு பிரியம் தெரியுமா? செப்பல் எங்க வாங்குவீங்க? மீசை வச்சிருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீசை வைக்காதவங்கள? என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு அப்பப்போ கொஞ்சம் சண்டை வரும். டெய்லியுமா? அக்காவோட வீட்டுக்காரரு இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்குறாரு. என்ன சிஸ்? அக்கா வந்து எனக்கு பாட்டு சொல்லி தந்தாங்க. எப்போ சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா இறந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. சரி, சாரி. இப்போ இப்போ யார் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தது? எனக்கு எங்க அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? என் தம்பி என் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பான். என்னன்னு சொல்லி சண்டை போடுவாரு? எனக்கு காட்டன் சுடினா ரொம்ப உயிர். என்ன சுடி? முடியலங்க. அப்போனா நீங்களே வாலண்டியர் அவுட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மாற்றி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். கிருத்திகா அவர்களுக்கு 300 பாயிண்ட் போகுது. ஏற்கனவே நீங்கள் 800 இருந்தீங்க இல்லையா? அதில் ஒரு 300 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸ் இருக்காங்க கிருத்திகா. அண்ட் நம்ம ரவிசாந்த் நல்லா விளாண்டாரு. ஏற்கனவே நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 200 போய் இப்போ நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் சிக்ஸ்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 900ல இருந்தீங்க. அதுலேருந்து ஒரு 100 போய் இப்போ நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ முதல் இடம் அண்ட் இரண்டாவது இடம் யாருக்கு போகுது அப்படின்றத நம்ம ஒரு டை பிரேக்கர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ரவிசாந்த் அண்ட் சுஜிதா 2 பேருமே ஆளுக்கு 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பரிசை கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி. ஸோ இன்றைக்கி நான் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியில் பரட்டையாக வந்தவர் யார்? எது? பசரை அழித்துட்டு கேள்வி கேட்கலையா? அதான் புஸ்க்கு நம்பிக்கிறாங்களா? அதனால தான் உங்கள் கேள்வி சொல்லுங்கள். பதில் சொல்லுங்கள். சிரிச்சா போச்சுல கேள்வி தான். நாங்கள் கேள்வி சொல்லுங்க. வந்தது யாரு? பரட்டையாக வந்தது இவர் பழனி. அது தெரியாதா? ஓகே, சரியான பதில். உசார் பத்திரி ரைடாக இன்றைய நாளுடைய வின்னர் ஆகிறார் ரவிசாந்த். ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் ரவிசாந்த் அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 21,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இதே மாதிரி அருமையான கெஸ்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது மாகாவ் ஆனந்த். இன் 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர் மற்றும் Vivo X5 Max.